ஓம் திருவரங்கத்தான் போற்றி. அரங்கமாநகருள்ளான் அடிவேணி சரணம் சரணம் என்று பாடி சாற்றுமறை அனைத்தும் தொண்டார் தொண்டர்க்குத் தொண்டர் தொண்டர் பொடியடியாழ்வார் அடிபொடி என்று சொல்லி ஆண்டவன் அருளை அனுதினம் அனுஷ்டிக்கும் அன்பர்க்கெல்லாம் போற்றி போற்றி. நமோ நாராயணா. சோபகிருத வருஷம் மகோன்னதமான தனுமாதம். தனுமாதம் என்றால் பீடுடைய மாதம் என்று பொருள். இது முற்பதிவிலேயே சொல்லியிருக்கின்றேன். அந்த பீடுடைய மாதத்தில் பகல் 10 ராப்பத்து என்கின்ற திருவரங்கத்தானுக்கு உடைய மிகப்பெரிய வைபவம் பாதி பேருக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். வருகின்ற மார்கழி 7, அதாவது டிசம்பர் மாதம் 23 சனிக்கிழமையன்று மகோன்னதமான அந்த வைபவம். சித்தயோகம் 40 நாழிகை, அமிர்த யோகம் 24 நாழிகை கொண்ட சர்வ ஏகாதசி, அதாவது வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட பதவி, வைகுண்ட வாசல் தனில் சென்று எம்பெருமானை தரிசிக்கக்கூடிய நாள். சில பேர் என்ன நினச்சிக்கிறா, வைகுண்ட ஏகாதசினா ஏகாதசி அந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கே காலையிலேயே கண்ணு முழிக்கணும்னு நினச்சிக்கிறா முன்கூட்டியே. அதாவது இது சனிக்கிழமை வர்றதுனா வெள்ளிக்கிழமை நைட்டே கண்ணு முழிக்கணும்னு நினைக்கிறா. அப்படி இல்லை. வெள்ளிக்கிழமை அனுஷ்டானங்கள் எல்லாம் பூஜைகள் எல்லாம் நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி காலம்புற எந்த பெருமாள் கோவில் எங்கே இருக்கோ அங்கே போய் துளசி தீர்த்தம் வாங்கிக்கணும். அன்றைக்கி சொர்க்கவாசல் திறப்பா. அந்த பெருமாள்கிட்ட போய் தரிசனம் பண்ணிவிட்டு சொர்க்கவாசல் வழியாக போய் தீர்த்தம் வாங்கிட்டு சடாரி வாங்கிட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு ஆற்றுக்கு வந்துடணும். அன்றைக்கி காலையிலேருந்து உபவாசம், மத்தியானம் உபவாசம், நைட்டு சாயங்காலம் உபவாசம். அன்றைக்கி ராத்திரி அன்னாகாரம் இல்லாமல் பரமபதம்னு ஒரு விளையாட்டு இருக்குது, அதை விளையாடலாம். இல்லை தாயபாசுன்னு சொல்லுவாள். இல்லை சில பேர் வேறு மாதிரி இப்போ கொஞ்சம் நவநாகரிக விளையாட்டுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் விளையாடுறா. சில பேர் முன்னாடிலாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது தேட்டரில் 2 படம் பெருமாள் படம், பக்த பிரகல்லாதா, லக்ஷ்மி நரசிம்மா, பெருமாள் மகிமை, திருமால் மகிமை அப்படின்னு ஏதாவது ஒரு படத்தை 2 படத்தை ஒன்றா போட்டுருவான். போய் உட்காந்து பார்த்து இருந்துட்டு வருவா. அதுவும் ஒரு விதத்தில் பக்தின்னு தான் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் திருவாய்மொழி, திருவம்பாவை, திருப்பாவை, திருப்பல்லாண்டு, கோஷ்டி பாராயணம். இப்போ கோஷ்டினாலே முத்திரஸ்தானம் வாங்கிட்டவான்னு அர்த்தம். அவள்லாம் என்ன பண்ணுவா, பெருமாளை ஏகாதசி அன்னைக்கு ஒன்று பந்த சேவை வச்சுப்பா, இல்லை அனுமந்த சேவை வச்சுப்பா, இல்லைன்னா கீர்த்தன சம்பரட்சணம் வச்சுப்பா. அதுவும் இல்லைன்னா பெருமாளுடைய நாம சங்கீர்த்தனங்கள்லாம் பாடிண்டு பஜன் மாதிரி பாடுவாள். ஆனால் வைகுண்ட ஏகாதசி என்பது மாதம் ஏகாதசி வர்றது. அதையெல்லாம் காட்டிலும் வைகுண்ட ஏகாதசி என்பது சிறப்பு. அன்றைக்கி கண்ணு முழிச்சுட்டு மறுநாள் துவாதசி. ஏகாதசி, ஏகம்னா 1, தசினா 10 சான்ஸ்கிரிட்டில். 11ஆவது நாள் ஏகாதசி. துவாதசினா துவாம்னா 2, தசினா அதே தான் 10. துவாதசினா ஏகாதசிக்கு மறுநாள் 12ஆவது நாள். 12ஆவது நாள் காலம்பரை திருப்பி குளிச்சு கொண்டு எல்லாம் பண்ணிட்டோ சுவாமிக்கு 21 வகையான காய்கள்லாம் போட்டு தளிகை பண்ணி. ஒன்று தளிகைன்னா சில பேர் சக்கரை பொங்கல் நினச்சிக்கிறா, அதுவும் கிடையாது. தளிகைன்னா சமையல்னு அர்த்தம். வைகானசத்தில் தளிகைன்னா சமையல். திருக்கண்ணமுதுன்னா பாயசம், சாத்தமுதுன்னா ரசம். அப்படி பாஷைகள் வேற ஒன்றும் இல்லை. அது மாதிரி சுவாமிக்கு எல்லாம் பக்ஷணங்கள்லாம் பண்ணி சாதத்தை நெய் குத்தி எல்லாம் பண்ணிவிட்டு பெருமாளை போய் மறுபடியும் தரிசனம் பண்ணணும். பண்ணிவிட்டு வந்து ஆற்றுல அந்த இலையை போட்டு பூஜை பண்ணி ஆகாரம் அப்போ தான் சாப்பாடு சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டோ இதுக்கு தான் இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு பேரெல்லாம் விரதம் இல்லை, இனிமேல் இருக்க போகிறதுக்கு தான் விரதம். மறுபடியும் தூங்காமல் சாயரட்ச 6 மணி வரைக்கும் தீபம் சார்த்தி எம்பெருமானை வழிபட வேண்டும். திருப்பி பெருமாளை கும்பிடணும் சாயங்காலம்.
அந்த தீப வழிபாடு முடிச்ச அப்புறமா ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஆகாரம், ஒரு அரிசி உப்புமா இல்லை ஒரு சப்பாத்தி, அது மாதிரி எதான்னு எடுத்துட்டு ஒரு இட்லி எதான்னு எடுத்துட்டு ஒரு பாலை சாப்பிட்டுட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணி ஏகாதசி விரதத்தை பூர்த்தி செய்யணும். இதுதான் ஏகாதசி விரதம். இந்த வைகுந்த ஏகாதசிக்கு சில பேர் வேற மாதிரிலாம் பண்ணுறா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. பெருமாளை, கீர்த்தியுடைய பெருமாளை நேர்த்தியுடன் வணங்குதல்னு பேர் இதுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. சில இடத்துல எல்லாம் சொல்லுவா பெருமாள் சின்னதாக இருக்கார், மூர்த்தி சின்னதாக இருக்கார், கீர்த்தி பெருசாக இருக்குன்னு. எப்பவுமே எல்லா கோவில்லையுமே பெருமாள் கீர்த்தி பெருசு, மூர்த்தியும் பெருசு. சிவனுக்கு தான் அந்த வார்த்தை, மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு. பெருமாள் மூர்த்தியும் பெரியவர், கீர்த்தியும் பெரியவர். அதனால்தான் அவரை காஞ்சிபுரத்தில் உலகளந்த பெருமாள்னு வரதராஜ பெருமாள் கோவிலிருந்து இப்படி திரும்பி வந்து அந்த வழியில் இருக்குது. அவர் உலக அளந்த பெருமாள், உயரமாக தான் இருப்பார். அதனால தான் அவரை பாடும்போது கூட பாசுரத்தில் ஆண்டாள் சொன்னா, ஓங்கி உலகளந்து உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினார் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னா. அந்த பெருமாள் அப்படி வணங்கினா அப்படியெல்லாம் நமக்கு எல்லாத்தையும் செய்வார்னு சொல்லுவா. பெருமாளை காட்டிலும் இந்த லோகத்தில் பெரிய விஷயத்தை எல்லாம் சிம்பிளாக பண்ணக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். சின்ன விஷயத்தை கூட பெருசாக பண்ணக்கூடியவர் சிவபெருமான். ஒரு ஆலிங்கனம் பண்ணிக்கணும் அப்படின்னா தானே தொண்டருக்கு தொண்டராக வந்து சிவபெருமான் ஆலிங்கனம் பண்ணிப்பார். ஆனால் பெருமாள் அப்படி இல்லை, ராஜா வேஷத்தில் வருவார். அவர் பிட்டுக்கு மண் சுமக்க ராஜாவை வந்து பிட்டுக்கு மண் சுமந்தார். இவர் கிருஷ்ணலீலையில் ராமர் அவதாரத்தில், ராமாவதாரத்தில், பரசுராமர் அவதாரத்திலெல்லாம் ரொம்ப சின்ன வடிவமாக மனிதனாக பிறந்து, மனிதனாக வந்து, குழந்தையாக பிறந்து, யசோதையிடம் வளர்ந்து, ஓரிடத்தில் தோன்றி ஓரிடத்தில் மறைந்து ஓரிடத்தில் ஒளிந்து வாழ்ந்தான்னு பாட்டு இல்லையா? அப்படி எம்பெருமான் வைகுந்தநாதனை வணங்கக்கூடிய, வாழ்த்தக்கூடிய, வணங்கி வழிபடக்கூடிய ஒரே நாள் இந்த லோகத்தில் வைகுந்த ஏகாதசின்னு சொல்லக்கூடிய வர 7ஆம் தேதி மார்கழி 7 வரக்கூடியது. அனைவரும் கொண்டாடி மகிழுங்கள். கண்ணு விழிக்கணும், கண்ணு விழித்து நம்ம இருந்து பெருமாளுக்காக ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டால் எப்படி ஏகா முதன்மை, ஏகம் ஒன்று, அப்படி வாழ்வில் எல்லா தரங்களையும் முதன்மையாக பெற்று முன்னிற்பான் முன்னிற்பான் முதலை வாயிலிருந்து ஆணைக்கு முன்னிற்பான். எத்தனை இருக்கு தெரியுமா? அவரை சொல்லணும்னா நாரைக்கு மோட்சம் கொடுத்தான், நரனுக்கு, நரன்னா யாரு? ஆமாம், நரசிம்ம அவதாரம் எடுத்து அப்படியே வைத்த பிளந்து இரண்யகசிபுவை அழித்தார். அப்படி எல்லா விதத்திலையும் மேன்மை பொருந்தியவர் பெருமாள். அதனால்தான் அந்த விழாவை பகல் 10 ராப்பத்துன்னு நம்ம திருவரங்கத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த மையன்பர்களே, மிக சிறிய விஷயம் ஆனால் பெரிய தகவல் இருந்தாலும் உங்கள் செவிகளுக்காக இந்த அன்பு மொழியை சொல்லுகின்றேன். செவிமடுக்க கேட்டு சிந்தை குளிர நீங்கள் எல்லோரும் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டியுங்கள். எல்லா நலன்களையும் பெறலாம். எந்த 2 வயசு குழந்தையில, 5 வயசு குழந்தையில, சில குழந்தையெல்லாம் ராத்திரியில் தூங்கவே தூங்காது, பகலில் பிறந்த குழந்தை. அதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன். அப்படி குழந்தைன்னு பெரியவா வரைக்கும் இருக்கலாம். எவ்வளோ நேரம் இருக்க முடியுறதோ இருந்துட்டு தூங்கிவிடலாம். பெரியவாள்லாம், ரொம்ப வயசானவாள்லாம். சில பேருக்கு தூக்கமே வராது, அவளுக்கெல்லாம் நித்தியம் ஏகாதசி. என்ன பண்ணுறது? ஆனால் பெருமாளுக்காக ஏகாதசி விரதத்தை குறிப்பிட்ட வயது வரை அப்படின்னு கணக்கே இல்லாமல் யார் வேணா விரதம் நோன்பு நூற்கலாம். விரதம் நூற்று அந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படி உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் பற்றி வணங்கி கேட்டுக்கொள்ளுகின்றேன். எம்பெருமான் தாழ்வாழி, இடையடியான் தாழ்வாழி, மங்கள் மலச்சிடையான் தாழ்வாழி, மதிநடங்கான் தாழ்வாழி, தாழியேர் அன்பிற்கோர் தாழில்லை என்று சொல்லும் அன்பிற்கோர் தாழிட்டு வணங்காத தாழையான், தாழி உடைத்து வெண்ணெய், அதை தாழினா வெண்ணெய், வெண்ணெய்க்காக தாழி உடைத்தான், பானை உடைத்தான், தாழி உடைத்த தடங்கன் மேற்கொண்டான், யசோதையின் இன்புற்று கையினால் குட்டுபற்று வாயினால் மண்ணுண்டான், மண்ணுண்ட வாயாலே உலகத்தை காட்டினான் எம்பெருமான் என்று
பாடுகின்ற நம்மாழ்வார் பாசுரத்தோடு சேர்த்து உங்கள் அனைவரையும் கூடி இருந்து இந்த வைகுந்த ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். எல்லாம் அல்ல எம்பெருமான் சுந்தரவதனன் யவ்வன ரூபன் என்றெல்லாம் போற்றக்கூடிய எம்பெருமான் திருமன் நாராயணனை வணங்கி உங்கள் அனைவரும் வாழ்வில் அனைத்து வெற்றிகளையும் பெற வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஓம் நமோ நாராயணாய நமः.